என் பெயர் சுமதி. நான் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். என் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறாரு. எனக்கு ஒரு மகன், ஒரு மகள். அவங்க இருவரும் ஒரு வயது தான் இடைவெளி. அதனால அவங்க ரொம்ப பாசத்தோட பழகிக்குவாங்க. என் கணவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவரு பேரு ரவி. அவரும் என் கணவர் வேலை செய்யற கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. எங்க வீட்ல தான் தங்கி இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. வரன் பார்த்துட்டு இருக்கோம். என் கணவருக்கும் அவர் எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, கவலை எல்லாம். அதனால அவருக்கு பல பெண்களை பார்த்திருக்கிறோம். ஆனா ஜாதகம் பொருந்துற வரன்களே இல்ல. இப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் எங்க மாமா ஒருவரு எங்க வீட்டுக்கு வந்து அவர் பையனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போனாரு. அவர் மகன் திருமண தேதி அன்று என் கணவருக்கு வெளியூர் போற வேலை இருந்தது. அதனால என் கணவரோட தம்பி அவரை விட வேலையில ஜூனியர் என்பதால அவருக்கு அந்த வேலை இல்ல. அதனால என் கணவருக்கு பதிலா என் கொழுந்தன் கூட திருமணத்துக்கு போறதா முடிவு பண்ணேன். அந்த நாளும் வந்துச்சு. எனக்கு அந்த நபர் நெருங்கிய சொந்தங்கிறனால நானும் என் குழந்தைகளோட ஒரு நாள் முன்னாடியே போயிட்டேன். என் குழந்தை என் கணவருக்கு வழி அனுப்பி வச்சுட்டு முதல் நாள் இரவு வந்தாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மாப்பிள்ள என் கொழுந்தனோட பள்ளி நண்பன்னு. இருவரும் ஒன்னாவே அவங்க நண்பர்கள் தங்கி இருந்த ரூம்ல இருந்தாங்க. நான் என் அத்தை மாமாவோட ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன். நாங்க எல்லாரும் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போது என் கொழுந்த மற்றும் அவன் நண்பர்கள் ஒருவர் ஜூஸ் கொண்டு வந்து எனக்கு என் அறையில கொடுத்தாங்க. அப்போது என் மாமா அத்தை என் குழந்தைங்களோட அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ நான் என் ரூம்ல தனியா படுத்திருந்தேன். ரவி, அண்ணி சாப்பிட்டீங்களா? லேசா தள்ளாடியபடியே கேட்டான். நான் நான் சாப்பிட்டேன். நீங்க குடிச்சிருக்கீங்களா? ரவி, லைட்டா தான் அண்ணி, அண்ணங்கிட்ட சொல்லாதீங்க. நான் நான் சொல்ல மாட்டேன், அளவா குடிங்க. ரவி, சரி அண்ணி, இந்தாங்க ஜூஸ் உங்களுக்கு. நான், என்ன ஜூஸ் இது? ரவி, லெமன் ஜூஸ் அண்ணி, கீழே சாப்பாடு ஏரியால கொடுத்தாங்க. நான், ஓ சரி. அவன் சொன்னதும் அதை வாங்கி குடிச்சேன். குடிச்ச கொஞ்ச நேரத்துல எனக்கு தலை சுத்துச்சு. நான், என்ன ரவி குடுத்தீங்க? தலையெல்லாம் சுத்துது. ரவி, நீங்க சாப்பிட்ட மயக்கம் அண்ணி, நல்லா தூங்குங்க. நானும் அவன் சொன்னதும் போய் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளவுதான். எனக்கு அடுத்த நாள் காலையில அத்தை வந்து எழுப்பும் போதுதான் எழுந்திருச்சேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என் சேலை கசங்கி இருந்துச்சு. பாத்ரூம் போய் குளிக்கலான்னு போனேன். எனக்கு ஒரே பேரதிர்ச்சி. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருந்தது. இதை யார்கிட்ட கேக்குறதுனே தெரியாம கல்யாணம் முடியும் வர இத பத்தி பேசாமையே இருந்தேன். வீட்டுக்கு வந்து 2 நாள் சாதாரணமா போச்சு. ஒரு நாள் என் குழந்தை அவனோட மொபைல வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். என் குழந்தைங்க அதை எடுத்து ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அதை வாங்கி அவங்கள வெளியே போய் விளையாட சொன்னேன். அவங்க போனதும் அந்த மொபைலை ஓபன் பண்ணி பார்த்தேன், ஏதும் புது படங்க இருக்கான்னு. ஆனா எனக்கு ஒரு அதிர்ச்சி, அதுல என் படம் தான் இருந்தது. நான் கல்யாண மண்டபம் ரூம்ல ஜூஸ குடிச்சுட்டு படுத்த பிறகு என்ன என் கொழுந்தன் குடிச்சுக்கிட்டே என் ரூம் கதவை சாத்திட்டு ஒரு டம்ளர்ல சரக்க ஊத்தி குடிச்சுக்கிட்டே சரக்குக்கு சைடிஷா என்னை இப்படியாக ஒரு பாட்டிலே முடிஞ்சிடுச்சு. அப்படியே என் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான். பிறகு எழுந்து மறைச்சு வச்சிருந்த அவன் மொபைலை எடுத்துக்கிட்டு போயிட்டான். என் குழந்தை வந்தவுடன் இதை கேட்கணும்னு காத்திருந்தேன். அவன் வந்தான். அந்த வீடியோவை காட்டி, நான், என்ன இதெல்லாம் ரவி? ரவி, சாரி அண்ணி, அன்னைக்கு ஏதோ போதையில. நான், போதையில பண்ணன மாதிரியே தெரியலையே. ரவி, கொஞ்சம் யோசிச்சவன், அண்ணி, உங்க மேல எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கு அண்ணி. என் அண்ணன் மேல எனக்கு பொறாம. அவனுக்கு அழகான பொண்டாட்டின்னு. அதனால சான்ஸ் கிடைச்சா உங்களை முடிவு பண்ணேன். நான், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? ரவி, அண்ணனுக்கு தெரிய வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. நான் வேணும்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துல தங்கிக்கிறேன். அண்ணன்கிட்ட சொல்லிடாதீங்க.
எனக்கு உங்க பசங்களோட இருந்து பழகிருச்சு. அவங்க என்னைய சித்தப்பான்னு சொல்லாம கூப்பிடலைனா எனக்கு தூக்கமே வராது. ப்ளீஸ் அண்ணி, இப்படி இனிமே நடக்காத அண்ணி. அவன் கெஞ்சியதும் எனக்கு மனசு உருகுச்சு. நான் அவனிடம் மொபைல கொடுத்துட்டு நடந்து போயிட்டேன். அன்னையிலிருந்து என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பான். நானும் என் கணவரிடம் இத பத்தி சொல்லவே இல்ல. பாவம், பாசத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட குழந்தை மேல எனக்கும் ஆசை வந்துச்சு.